கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, அப்பளப்பூ வச்சு அருமையான கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். 200 கிராம் கடலைப்பருப்பு, 1/2 கேஜி உருளைக்கிழங்கு, தோல் சீவி குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இது ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இது ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து மசிச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு போட்டு நம்ம நல்லா பொரிய விடுறோம். இது பொரிஞ்சதும் 2 வரமிளகா நான் கிள்ளி போட்டுக்கிட்டு இதோட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கினது ஒரே ஒரு தக்காளி நம்ம குட்டி குட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெய் பிரியாத வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு ஜூஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணி கிண்ணத்தில் ஊற்றி அந்த லெமன் அதில் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஜூஸ் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கின உடனே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் போட்டிருக்கிறோம். அதை போட்டு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா சுண்டுருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ துருவின தேங்காய், கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக அப்பளம் பொரிச்சு எடுத்ததை பொடி பொடியாக ஆக்கி அது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு அப்பளப்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.